ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற படம் பேர் வந்து பார்த்திங்கன்னா உடல். இது ஒரு ட்ராமா த்ரில்லர். இந்த படத்தை இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ரதீஷ் ராகுநாதன். அவர் வந்து ஒரு அறிமுக இயக்குனர். இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா இந்திரன்ஸ், தயான் ஸ்ரீனிவாசன், துர்கா கிருஷ்ணா ஷைனின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. தியான் ஸ்ரீனிவாசன் கிரண்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்திரன்ஸ் குட்டியச்சன் என்ற கேரக்டரை, துர்கா கிருஷ்ணா ஷைனி, ஜூட் ஆண்டனி ஜோசப் ரெஜி, அருண் பிராணலு ஜாய், தினேஷ் சமத், அஞ்சனா அப்புக்குட்டன் ரீன் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை சொல்லணும் பார்த்திங்கன்னா, ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஒரு நைட்டில் வந்து நடக்கிற கதை பார்த்திங்கன்னா, மாமியார் மருமக, மாமனார், அங்கே ஒரு பையன். இந்த மருமகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்கார். ஸோ அந்த மருமகளுக்கு வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்குது. அப்போ அவங்க அந்த பையனை வந்து ஹாஸ்டலில் அனுப்பிச்ச பிறகு இந்த கள்ளக்காரனை கூப்பிட்டு அவங்க 2 பேர் ஜாலியாக இருக்காங்க. இந்த பிறகு இவங்களோட பிரச்சனை வந்து 4 வருஷமாக அவங்க மாமியாரை வந்து பார்த்துக்கிறது. அந்த என்ன தான் நர்ஸு வந்து இது பண்ணாலும் இவங்க பெரும்பாலான இதை வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் மாற்றுறது அது மாதிரி இது அவங்க மாமனார் கூட சேர்ந்து அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது. அதனால் ஒரு பிளான் சொல்கிறாங்க. அது பிளான் என்னன்னா அந்த மாமியாரை கொலை பண்ணுறது தான். ஸோ அது மாதிரி அந்த கொலை நடந்ததா, அந்த இரவில் யார் என்னென்ன பிரச்சனை, யார் உயிரோடு இருக்காங்க அப்படின்றதான் படத்தோட கதை. இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ பார்த்திங்கன்னா இந்திரன்ஸ்ன்ற குட்டியாச்சன் தான். இவர் ஏற்கனவே 2018 படத்தில் பார்வை இல்லாதவராக வருவார். பார்வை இல்லாத வந்து ரொம்ப டச் பண்ணுவார். படத்தோட கடைசி சீன்லாம் வந்து இவரோட இதுதான். இவரால் தான் ஹீரோவும் பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்வை குறைவான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு த்ரில்லரை வந்து ட்ராமா க்ரைம் த்ரில்லரை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு நாள் நைட்லேயே இந்த பிரச்சனைகள், கொலைகள், அந்த ஃபைட்டு, இந்த கள்ளக்காரனோட ஃப்ரெண்டு சாவது, அதெல்லாம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக சொல்லியிருப்பாங்க. இன்டர்வல் வரைக்கும் வந்து அந்த கொலை பண்ணதை போய் செக் பண்ணுறது, அது மாதிரி சீன்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பதட்டமாக ஒருத்தருக்கு சண்டைகள், இந்த ஒருத்தருக்கான நடக்கிற போராட்டங்கள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் படம் வந்து போனதை நம்ம உணர முடிஞ்சுது. இந்த படத்தில் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உடல் படத்தில் மெயின் ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் வந்து வர மாஸ் பாட்டு, ஃபைட்டு சீன் அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு படம். நம்மளுக்கு டோன்ட் பிரீத் ஞாபகம் வரும். அப்படி இருந்தால் கூட இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் எந்த நம்மளுக்கு ஞாபகமே வராமல் அந்த படம் போச்சு. இது ஒரு மஸ்ட் வாட்ச் படம். பிளட் அண்ட் கோராக இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இது ஒன்லி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.